வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காபூலில் கேட்ட வெடிச்சத்தங்கள் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதல்களால் ஏற்பட்டவை என்பதை உறுதி செய்துள்ள ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கம் காபூலின் இறையாண்மையை பாகிஸ்தான் மீறியதாக குற்றம் சாட்டியுள்ளது. காபூலில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் இதற்கு முன் நடக்காத வன்முறை மற்றும் ஆத்திரமூட்டும் செயல் என்று தாலிபான் அரசு குறிப்பிட்டுள்ளது. வியாழக்கிழமை இரவு காபூல் நகரில் பெரிய குண்டுவெடிப்புகள் கேட்டதிலிருந்து பல மணி நேரத்தின் பின்னரே அது பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதல் என்பது அறிவித்தது தாலிபான் அரசு. அதை அறிவிக்க இதற்காக பல மணி நேரம் கால அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள் என்ற காரணத்தினை அவர்கள் வெளியிடவில்லை. ஆப்கானிஸ்தானின் தலைநகரில் தாக்குதல் நடத்தியதுடன் பாகிஸ்தான் நின்றுவிடவில்லை. ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கில் உள்ள எல்லை மாகாணமான பட்டிகாவில் உள்ள ஒரு பொதுமக்கள் சந்தையிலும் பாகிஸ்தான் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதாக தாலிபான் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதுவும் பாகிஸ்தான் விமானப்படையால் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதல் தான். பாகிஸ்தான் விமானப்படையின் JF-17 போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் வான் பகுதியில் பறந்து குண்டுவீச்சு தாக்குதலை நடத்திவிட்டு சென்றதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. தாக்குதல் காரணமாக சந்தையிலிருந்து பல கடைகள் அளிக்கப்பட்டதாக அங்குள்ள உள்ளூர்வாசிகள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. இருப்பினும் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகள் தளமாக ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படுவதாக பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் ஒருவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவத்தின் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி மேலும் கூறிய போது பாகிஸ்தானிய உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகள் நிச்சயம் எடுக்கப்படும் என்று கூறினார். TTP என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் தாலிபான்களை ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்பட ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் அனுமதித்ததாக பாகிஸ்தான் நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வருகின்றது. தாலிபான் அரசாங்கம் இதை எப்போதும் மறுத்து வருகின்றது. காபூலில் நடந்த விமான தாக்குதல்கள் TTP இயக்கத்தின் தலைவர் நோர்வாலி மெக்சூத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் ஒரு பகுதி என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. காபூலில் நடந்தது பாகிஸ்தான் விமானப்படையின் தாக்குதல் என்பதை தாலிபான் அரசு உறுதி செய்து சில மணி நேரத்தின் பின் பாகிஸ்தான் தாலிபான் TTP ஒலிப்பதிவு ஒன்றை வெளியிட்டது. அதில் நான் இன்னமும் உயிருடன் இருக்கின்றேன் என்று ஒருவர் பேசுவது ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. சரிபார்க்கப்படாத அந்த குரல் தமது இயக்கத்தின் தலைவர் நூர்வாலி மெக்சூத்தின் குரல் என்று TTP வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பல விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன. சரியாக என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. இதில் தொடர்புடைய பாகிஸ்தான் தாலிபான் TTP, ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு மற்றும் பாகிஸ்தான் ஆகிய மூன்று தரப்புமே பல விஷயங்களை மறைக்கின்றன. வெள்ளிக்கிழமை குண்டுவெடிப்புகள் நடந்ததாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் வெடிப்புகளையும் எந்த அறிகுறிகளையும் எமது ஆப்கானிஸ்தான் நிருபர் காணவில்லை என்று தெரிவித்திருந்த BBC, ஆனால் அந்த இடத்தில் அதிக அளவில் தாலிபான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் நடமாடும் சோதனை சாவடிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். குண்டுவெடிப்புகள் நடந்ததை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். பொதுமக்கள் அதை கேட்டுள்ளார்கள். இரவில் தீ எரியும் காட்சிகளை காட்டும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. ஆனால் குண்டுவெடிப்புகள் நடந்ததாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் வெடிப்புக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை என்றால் வேறு ஏதோ ஒரு இடத்தில் வெடித்திருக்க வேண்டும். அதை ஏன் மர்மமாக வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. பாகிஸ்தானின் தாலிபான் TTP இயக்கத்தின் நூர்வாலி மெக்சூத்திற்கு முன்பு இருந்து 3 தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போது தமது தலைவர்கள் கொல்லப்பட்டதை அந்த இயக்கம் அறிவித்தது. அதனால் தலைவர்கள் கொல்லப்படும் போது அதை மறைக்கும் இயக்கம் அல்ல TTP. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது பாகிஸ்தான் விமானப்படை குறிவைத்து தாக்கிய இலக்குகள் TTP இயக்கத்தின் வளாகங்கள் தான் என்கின்றார்கள். ஆனால் ஆப்கான் ஊடகங்கள் கூறுவது போல காபூல் நகர மையத்தில் உள்ள அப்துல் ஹக் சதுக்கத்திற்கு அருகில் தாக்குதல்கள் நடக்கவில்லை. வேறு 2 இடங்களில் தாக்குதல்கள் நடந்தது. அந்த இடங்களை வெளிப்படுத்துவது தாலிபான் அரசாங்கத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால் அப்துல் ஹக் சதுக்கத்திற்கு அருகில் தாக்குதல்கள் நடந்ததாக கூறுகின்றார்கள். காரணம், பாகிஸ்தானின் தாலிபான் TTP இயக்கம் ஆப்கானில் இருந்து செயற்படுவதை ஆப்கான் தாலிபான் அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. தாலிபான் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் நிலைமை மோசமடைந்தால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளது. தற்போது இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகி பாகிஸ்தான் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று இந்திய ஊடகங்களை சேர்ந்த 16 ஆண் செய்தியாளர்கள் குழுவிடம் கூறினார். பெண் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்ட அமீர் கான் முக்தாகி நமது பிரச்சனைகள் போரினால் அல்ல, பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க முடியும் என்றார். ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு வெள்ளிக்கிழமை காபூல் மற்றும் பாக்டிகா தாக்குதல்கள் தொடர்பான எந்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் பாகிஸ்தானை குற்றம் சாட்டியது. இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையில் நிகழ்ந்துள்ளது. ஆகஸ்ட் 2021 முதல் ஆட்சியில் இருக்கும் தாலிபான் அரசாங்கம் ஆயுதமேந்திய இயக்கமான பாகிஸ்தான் தாலிபானுக்கு ஆதரவும் பாதுகாப்பான புகலிடமும் அளிப்பதாக இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டுகின்றது. அதன் விளைவே பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன என்று குற்றம் சாட்டுகின்றது. இந்த வெடிப்புகள் தாலிபான் நிர்வாகத்தின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முக்தாகி வியாழக்கிழமை இந்தியாவுக்கு
6 நாள் பயணமாக சென்று அதே நாளில் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதாக பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறியதாக பாகிஸ்தான் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. பின்னர் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு டிடிபி இயக்கத்தின் தலைவர் நூர்வாலை மெக்சூத் பாதுகாப்பாக இருப்பதாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக ஆப்கான் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இஸ்லாமாபாத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பாகிஸ்தான் ராணுவம் டிடிபி தலைவர்களை கொல்ல ஆப்கானிஸ்தானை தாக்கியதா என்று கேட்டதற்கு பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அக்மர் ஷெரீப் அதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. அந்த கேள்விக்கு அவர் கூறிய பதில், பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கான தளமான ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கான ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளன. பாகிஸ்தான் மக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க எடுக்க வேண்டிய தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று ஷெரீப் கூறினார். குண்டுவெடிப்பு குறித்த கேள்விகளுக்கு பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் பதில் கொடுக்கவில்லை என்று அல் ஜசீரா கூறுகின்றது. ஒரு காலத்தில் பாகிஸ்தானால் பெரிதும் ஆதரிக்கப்பட்டதாக கருதப்பட்ட ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இப்போது பாகிஸ்தானுக்கு எதிராகவே உள்ளார்கள். அவர்கள் ராஜதந்திர அங்கீகாரத்தை பெறுவதற்காக தங்கள் வெளியுறவு கொள்கையினை மறுசீரமைக்க முயற்சித்து வருகின்றனர். அதற்கு பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போடுவதாக கூறப்படுகின்றது. காபூலுக்கு அருகிலுள்ள விமான தளத்தை தாம் எடுத்துக் கொள்ளப் போவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதை அதை உறுதியாக நிராகரித்தது தாலிபான் அரசு. இது பாகிஸ்தானுக்கு வசதியாக போனது. பாகிஸ்தான் இப்போது அமெரிக்காவுடன் மிக நெருக்கமாக உள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது டிடிபி இயக்கத்தின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறுவது உண்மைதான். கடந்த 10 ஆண்டுகளில் பாகிஸ்தானின் மிக மோசமான இரத்த கிளறி ஆண்டுகளில் ஒன்றான 2024க்கு பின்னர் வன்முறையில் பாகிஸ்தானில் 2500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்துபவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் சென்றே தாக்குதல் நடத்துகின்றார்கள். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் தங்கள் உறவை மீட்டெடுக்க முயற்சித்தன. பாகிஸ்தானின் துணை பிரதமர் இஷாக் டார் ஏப்ரல் மாதம் காபூலுக்கு சென்றார். இரு தரப்பிலும் மூத்த தலைவர்களை தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்தினார்கள். இந்த சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் சீனாவின் மத்தியஸ்தத்துடன் நடந்தன. அந்த செயல்முறை ஓரளவு ராஜதந்திர உறவுகளும் இந்த ஆண்டு கோடையில் வன்முறையில் சிறிது நேரம் அமைதிக்கும் வழிவகுத்தது. இஸ்லாமாபாத்தை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான பாகிஸ்தான் மோதல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் PICSS வெளியிட்ட தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் நடந்த தாக்குதல்கள் 2024ஆம் ஆண்டின் முழு எண்ணிக்கையுடன் கிட்டத்தட்ட ஒத்துப்போகின்றது. அமெரிக்காவை தளமாக கொண்டு ஆயுத மோதல் மற்றும் நிகழ்வு தரவு அமைப்பு ACLED வெளியிட்டிருந்த தரவுகளின்படி 2021ஆம் ஆண்டு முதல் அதிகரித்து வரும் தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தாலிபான் TTP ஒரே காரணமாக உள்ளது. ACLED கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஆண்டில் மட்டும் TTP பாதுகாப்பு படையினருக்கு எதிராக குறைந்தது 600 தாக்குதல்களில் ஈடுபட்டதாக எங்கள் தரவு காட்டுகின்றது. 2025ஆம் ஆண்டு இதுவரை பாகிஸ்தானுக்குள் நடந்த தாக்குதல்கள் 2024ஆம் ஆண்டு முழுவதும் நடந்ததை விட அதிகமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. சமீப நாட்களில் பாகிஸ்தான் வன்முறையில் மேலும் அதிகரிப்பு கண்டுள்ளது. ஒராக்ஷாய் பழங்குடி மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த தாக்குதலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் தாலிபான்களை கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. செப்டம்பரில் மட்டும் குறைந்தது 135 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 173 பேர் காயமடைந்தனர். 19 பாகிஸ்தான் ராணுவத்தினரை கொண்டதாக தாக்குதல்களை தொடர்ந்து காயமடைந்த துருப்புக்களை பார்வையிட்ட பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் ஆப்கானிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். ஆப்கானிஸ்தான் 2 பாதைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடன் உண்மையான நல்லெண்ணம் மற்றும் நேர்மையான உறவுகளை ஏற்படுத்த விரும்பினால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் தீவிரவாதத்துடன் சேர்ந்து அவர்களை ஆதரித்தால் ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசாங்கத்துடன் எங்கள் எந்த தொடர்பும் இருக்காது என்று ஷெரீப் கூறினார். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப் நாடாளுமன்றத்தில் பேசிய போது பாகிஸ்தானின் வன்முறையை தூண்டுவதாக ஆப்கானிஸ்தான் மீது குற்றம் சாட்டினார். ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துடன் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் பாகிஸ்தானில் இரத்த கிளறி நிற்கவில்லை. ராணுவ துருப்புகளின் தினசரி இறுதிச் சடங்குகள் நடத்தப்படுகின்றன. 6 மில்லியன் ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு 60 ஆண்டுகால விருந்தோம்பலின் விலையை எங்கள் இரத்தத்தால் செலுத்துகின்றோம் என்று அவர் கூறினார்.